ஹலோ, வெள்ளிக்கிழமை நைட்டு ராகி தோசையும் வெங்காயம் தக்காளி சட்னி வைக்கலான்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நல்லாயிருக்கும் ராகி தோசைக்கு தக்காளி சட்னி அந்த மாதிரி வச்சா. ஸோ தக்காளி சட்னி ஆனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் தக்காளி சட்னிக்கு பூண்டு, தேங்காய், புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நறுக்கிக்கோங்க. நீங்கள் நார்மலாக ரஃப்பாக சாப் பண்ணுற மாதிரி நீங்கள் சாப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ராகி தோசை வந்து ஏற்கனவே ரெசிபிஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மிக்சிலேயே ஆட்டிக்கலாம், இல்லை கிரைண்டர்லேயும் ஆட்டிக்கலாம். கிரைண்டரில் ஆட்டிங்கன்னா இட்லியும் நல்லா வரும், தோசையும் ரொம்பவே நல்லா வரும் நீங்கள் கிரைண்டரில் ஆட்டிங்கன்னா. ஸோ நான் எனக்கு கொஞ்சமாக தான் எடுத்ததுனால ஒரு வேளைக்கு, அதாவது நைட்டுக்கு மட்டும் ஒரு வேளை வரதுனால நான் மிக்சிலேயே ஆட்டி எடுத்துட்டேன். நீங்கள் நிறையா பின்னா நீங்கள் ராகி இது பண்ணுங்கள். ஏன்னா ராகி தோசை வந்து 2 நாளில் காலி பண்ணணும், இல்லைன்னா ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் அளவாக ஆட்டி வச்சுக்கோங்க. அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு இது பண்ணுங்கள். இதில் வந்து சும்மா கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஆறணுன்னு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து பாலை விட வந்து ராகியில் வந்து கால்சியம் சத்து ரொம்பவே நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு தோசை, அதே மாதிரி நீங்கள் லேடிஸ் வந்து கண்டிப்பாக ராகி வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்குவாங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக ராகி தோசை 2வது சாப்பிடுங்க. வாரத்தில் 2 தடவை நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி சட்னி தாளிப்பு, சும்மா தாளிப்பு வந்து எண்ணெயும் கடுகு கருவேப்பிலை அவ்வளோதான். ராகி மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. நீங்கள் காலைல ஆட்டிங்கன்னா நைட்டு நல்லா புளிச்சிரும். நீங்கள் நைட் ஆட்டி வச்சுன்னா காலைல இது வரும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10 மணி நேரமாக அது ஊறணும். ஊறினா தான் உங்களுக்கு நல்லா அரைக்கிறதுக்கு வரும். ஸோ தோசை வந்து நான் என் ஹஸ்பண்டை போட சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டோன்னா அடுத்து நம்ம நிம்மதியாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சுஹேலுக்கு, அப்புறம் ஆஹிலுக்கு. சுஹேலுக்கு வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தால் பிடிக்கும், ஆஹிலுக்கு கொஞ்சம் மெத்துன்னு போட்டால் தான் அவன் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவன் சின்ன பிள்ளைனால சட்னியில் நம்ம ஊற வச்சு இது பண்ணிக்கலாம். முறுமுறுன்னு தான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் வந்து ராகி தோசையும் தக்காளி சட்னி தான். ஸோ லேடிஸ் நீங்கள் கண்டிப்பாக ராகி வந்து எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. கால்சியம் சத்துக்கு ராகி ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி மினி விலாக்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.